இவ பதட்டப்படுறத பார்த்தா இவளே மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேன்னு புனிதாவை கூப்பிட்டு கற்பூரத்தை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லிடுவா போல இருக்கே. நீங்க சொல்றது சரிதாம்மா. நான் இப்ப புனிதா கிட்ட போய் உடனே எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். என்ன உண்மையை சொல்ல போற? டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல, கிரிகிரின்னு வந்ததுனாலதான் மயக்கம் போட்டேன், மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்ல போறேன். ஐயோ, கெட்டது குடி. நீ போய் நான் மயக்கம் போட்டது பொய்ங்கிற விஷயத்த சொன்னா உன் மவ உன்னை பத்தி என்னன்னு நினைப்பா? அதை யோசிச்ச பத்தியா நீ? அண்ணே, அவ எதுவும் நினைக்க மாட்டா. எனக்கு தெரியாது என் புனிதாவை பத்தி. நிறுத்து. சும்மா சும்மா ஓம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கியே. அவ உன்னை பெத்த அம்மாவா நினைக்கிறாளா? அம்மா. ஏய், என்ன மரகதம்? பெத்தவகிட்டே உன் கோவத்தை காட்டினா நான் பயந்துருவேன்னு பாத்தியா? நான் உன் அம்மாடி இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்காக நீ இப்படி எல்லாம் துடிக்கிறியே, அதே மாதிரி உனக்காக அவ இப்படி துடிப்பாளா? அம்மா, என்னம்மா பேசுற? நான் புனிதா மேல வச்சிருக்கிற பாசத்தை விட புனிதா என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அதிகமா. அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஐயோ, இடம் மிஷனை வச்சு பாரம் எவ்வளவுன்னு பாத்தியோ? யாருக்கு பாசம் குறைவு அதிகம்னு? ஐயோ கடவுளே. அண்ணே, நீ இப்படி பேசினா எப்படின்னு? பேசாம அவன் என்ன செய்வான்? உன்னை பத்தி நீ யோசிக்கிறத விட உன் பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறத விட எப்ப பார்த்தாலும் புனிதா சொல்லிட்டு இருக்க. அவதான் உன் மேல பாசமா இருக்கான்னு சொல்றேல்ல, அப்புறம் எதுக்கா அவ புருஷன் வீட்டுக்கு போனா? உன் மேல பாசம் இருக்கிறவ உன் கூட இருக்க வேண்டியதானே. உடம்ப கெடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது யாரு, நீயா இல்ல அவளா? நான் உடம்ப கெடுத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா புனிதாவாலதான் நான் மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். அதை மறக்க வேணாம். என்ன மறுஜென்மம் எடுத்திருக்கியா? யார் நாச்சி இவ? நம்ம மரகதமா இவ? இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. இப்பதானே நீ பாக்குற. போ உனக்கும் பழகிரு. இல்ல, இந்த பழக்கெல்லாம் எனக்கு வராது, வரவும் வேண்டாம்.